ஒரு பெற்றோருக்கு 2 குழந்தை பிறகுது. இறைவன் நம்மளையெல்லாம் படைத்தது உண்மை என்று நீங்க ஒப்புக்கொண்டால் என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். ஒரு பெற்றோருக்கு 2 குழந்தை பிறகுது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வச்சுங்க. அப்ப எந்த பெற்றோராவது ஆம்பளை பிள்ளை அவன் நல்லா வளரணும், நல்லா ஜெயிக்கணும், எல்லாம் வெற்றி பெறணும், எல்லாத்துலேயும் வரணும், ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை அது வீணா போகணும், மண்ணா போகணும், இது உருப்படாம போகணும் அப்படின்னு நினைப்போமா? 2 பிள்ளைங்கள்ல ஒரு புள்ள நல்லா வெற்றி பெறணும், இன்னொரு புள்ள வீணா போகணும் அப்படின்னு எந்த பெற்றோராவது நினைப்பாங்களா? சொல்லுங்க, நினைக்க முடியுமா? பிள்ளைய பெற்றவன் யாராவது நினைப்பாங்களா? அப்ப இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இறைவன் படைத்தது நம்மளையெல்லாம் உண்மைன்னு சொன்னா நம்மள சில பேர் மட்டும் ஜெயிக்கணும், பல பேர் எல்லாம் வீணா போகணும்னு கடவுள் நினைப்பாரா? கடவுள் படைத்தது உண்மை என்றால் என்னுடைய கேள்வி இது. அப்ப இறைவன் நம்மளை படைத்தது உண்மை என்றால் நம்மில் சிலர் மட்டும் ஜெயிக்க வேண்டும், பலரெல்லாம் முடங்கி போக வேண்டும், வீணா போகணும், மண்ணா போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரா? அப்ப யாருடைய குற்றம்? இப்ப யாருகிட்ட இருக்கு அந்த விஷயம்? இப்ப நம்ம எங்க தொலைச்சு விட்டு எங்க தேடுறோம்?